एक गुरु श्री स्कंद गुरुवे नमः। वंदे गुरु परंपरा। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विशेषे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः। ओम सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। யோக குண்டலினி உபனிஷத்தினுடைய 63வது மந்திரத்திலேருந்து இன்றைக்கி சிந்திக்கலாம். இன்னைக்கு த்ரோட்டு சவுண்டு வருமா டோன் வருமா அப்படின்னு காலையில் பூஜை முடித்ததுக்கப்புறம் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாறி இப்போ கிளாஸ் வரைக்கும் வந்துடுச்சு. ரெஸ்ட் எடுக்கிறது தான் நான் 1000 விஷயங்கள் இருக்குது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், எதுவும் எனக்கு கட்டாயம் இல்லை. நானே விரும்பி செய்கிறதுனால இந்த யஜ்யத்தை, இந்த பிரம்ம யஜ்யம், இந்த ஞான யஜ்யம் சக்ஸஸ் ஆகணுங்கிறதுக்காக தொடர்ந்து அடியனுடைய முயற்சி தொடரட்டுங்கிறதுக்காக கிளாஸை லீவ் விடாமல் தொடர்ந்து நம்ம விசாரத்தை கண்டினியூ செய்கிறோம். மகிழ்ச்சியாக செய்கிறோம், உற்சாகத்தோடு செய்கிறோம். இன்றைக்கி மந்திரம் உங்களுக்கு நேராக கேட்கும், ரெக்கார்டு எப்படி ஆகுதுன்னு தெரில. பப்ளிக்கு மற்ற சிஷ்யர்கள் வெளி சர்க்கிள் 3 சர்க்கிளாக பார்க்குறேன். சிஷ்யர்களை சின்சியராக இங்கே கேட்குறது ஒரு சர்க்கிள், லைவாக கேட்குறீங்க. இன்னொருத்தவங்க ரெக்கார்டு ஆகி 24 மணி நேரத்தில் ஒரு 1000 பேருக்கு மேலே கேட்குறாங்க. அப்புறம் 3வது கேட்டகரியில் ஒரு மாதத்துக்குள்ளே கேட்டு முடிக்கிறாங்க. இப்படி 3 கேட்டகரியில் இருக்காங்க. ஒரு வாரத்தில் கேட்குறவங்க, நேராக கேட்குறவங்க, ஒரு வாரத்தில் கேட்குறவங்க, ஒரு மாதத்தில் கேட்குறவங்கன்னு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த குரல் ஞானத்தை கொடுக்கட்டும் என்று பிரார்த்தனை செய்து இந்த மந்திரத்தை ஆரம்பிக்கிறோம். இதில் 63வது மந்திரத்தில் பிராணாயாமம் பரமதபகன்னு சொன்னோம் இல்லையா? பிராணாயாமத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி 12 யஜ்யத்தை மகாவிஷ்ணு அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணுறாரு. 4வது சாப்டர் 25வது மந்திரத்துலேருந்து இப்போ 39 வரைக்கும் அடியன் பார்த்துக்கிட்டு வரேன். அதில் பார்த்தீங்கன்னா 12 யஜ்யம் என்னன்னு கேட்டால், யஜ்யம்ங்கிறது என்னென்னா விழிப்பு நிலையில் இருக்கிறது, பலன் கருதாமல் பயணம் செய்கிறது. இப்போ உலகத்தில் கடவுள் ஒரு முறை ஒரு உபநிஷத்தில் பார்த்துருக்கோம். யார் இறைவன் யாரை தேர்ந்தெடுக்கிறாரு தன்னோட ஐக்கியப்படுத்துறதுக்குன்னு கேட்கும்போது, யார் ஒருவன் இந்த உலகத்தில் 1000 பொருட்கள் இருக்குது, 2000 பொருட்கள் இருக்குது, லட்சம் பொருட்கள் இருக்குது, அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இறைவனை பார்க்குறேன்னு நினைக்கிறானோ அவனை நான் தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்கிற கருத்து போல், இறைவனுக்கு ரொம்ப பிரியமானவங்க எல்லாம் 2 ஃபார்முலாவை இது பகவத்கீதையில் இறைவன் சொல்கிறாரு. ஒன்று யார் ஒருத்தர் சத்காரியத்தை பண்ணிக்கிட்டே வரான், எந்த எதிர்பார்ப்பும் இல்லை சுவாமிகிட்ட, சுவாமியோட வேலைகளை செய்கிறான். இறைவனுடைய திருப்பணிகள் எல்லாமே இறைவனுடைய வேலை தான். அதில் அவனுடைய திருப்பணிகளை நேரடியாக பூஜையோ யாகமோ அன்னதானமோ ஏதாவது ஒரு சோசியல் சர்வீஸோ சத்காரியத்தில் ஈடுபடுறான்னு சொன்னால், யார் ஒருவன் தொடர்ந்து செய்கிறான், ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் கேட்குறதில்ல சுவாமிகிட்ட. எனக்கு இதை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கள், அதுக்காக நான் செய்கிறேன் அப்படின்னு கேட்காத எவன் ஒருத்தவன் இருக்கானோ அவன் இந்த உலகத்தில் என்னுடைய ஹிருதயத்துக்கு முதலிடத்தை, என்னுடைய விருப்பமான இடத்துல முதலிடத்தை பிடிக்கிறான் அப்படின்னு சொல்கிறார். நம்ம கற்றுக்க வேண்டியது பாருங்கள். நம்ம ஆத்ம நிவேதனம்னு பக்தி யோகத்தில் நாரத பக்தி சூத்திரத்தில் நாரத மகாமுனி ஒரு பக்தன் தன்னையே நிவேதனமாக பண்ணணும் இறைவனுக்கு, அப்படி இருக்கணும். அதுதான் உத்தமமான பக்தி. சிஷ்யன் எப்படி இருக்கணும், அது 2வது. ஒன்று சிஷ்யன் எப்படி இருக்குங்கிறது அப்படியே வச்சுங்க, அது சைடில் வர. இப்போ கடவுள் முதலிடத்தில் யார் ஒருத்தவன் என்னுடைய திருப்பணிகளை செய்கிறான், ஆனால் எதுவுமே என்கிட்ட இதை பண்ணு அதை பண்ணுன்னு வேண்டுதல் வைக்கிறது இல்லையோ, இந்த சங்கல்பமும் பண்ணுறது இல்லையோ, அவன் எனக்கு பிரியமானவன் சொல்கிற மாதிரி, யார் ஒருத்தவன் என்னிடத்தில் ஃபைட்ஃபுல்லாக இருக்கிறானோ, யார் ஒருத்தவன் என்னிடத்தில் ஃபைட்ஃபுல்லாக இருக்கிறானோ, ஃபைட்ஃபுல்லாக நேர்மையாக இருக்கிறான், மனசா வாச்சா கர்மனா, அந்த 2 தத்துவம் உடையவனை எனக்கு பிரியமானவங்கிறது பகவத்கீதை.
நாரத மகா பக்தி சூத்திரத்தில் ரொம்ப கிளைமேக்ஸ் கடைசி வார்த்தை அப்படின்னு சொன்னால், ஒரு ஜீவன் தன்னையே பரம்பொருளுக்கு நிவேதனமாக சமர்ப்பிக்கணும். தன்னையே அவன் எப்படி சமர்ப்பிக்க முடியும்? அவனுடைய திருப்பணிகளில் ஏதாவது ஒன்று, அது பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பரோபகார்த்தமாக தான் நான் பார்க்குறேன். இப்போ எனக்கு பூஜையும் வேத விசாரமும் கிரிவலமும் ட்ரிப்பும் இதெல்லாம் ஒரு தொண்டு செய்தாலும் இதில் எதுவுமே எனக்கு வேறுபட்ட கருத்து கிடையாது. எதுலேயும் என்னென்ன எந்த சங்கல்பமும் கிடையாது. இது பண்ணால் இது பண்ணால் இது பண்ணால் இது அப்படிலாம் கிடையாது. அடியன் செய்யக்கூடிய இந்த 30 ஆண்டுகள் பணியுமே அப்படி தான் நான் கடந்து வந்திருக்கேன். அதனால தான் இது ஈஸியாக போகுது. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த ப்ரெஷரும் இல்லை. நான் நினச்சா செயல்படுவேன், நினச்சா நான் ஓய்வு எடுப்பேன். ஆனால் ஓய்வு எடுக்கிறதுக்கு எனக்கு விருப்பமே இருந்ததில்லை. இங்கே நம்ம வீட்டு அன்றைக்கி கிரிவலம் போயிட்டு வந்து டயரில் படுத்து கிடக்குறோம். பெரிய கிரிவலம் பண்ணிவிட்டு 7:45 எழுப்புறான். முருகன் வந்து எழுப்புறான். போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். என்ன விட்டா தூங்கிட்டே இருந்திருப்பேன். நைட்டு 12 மணி வரைக்கும் கூட தூங்கியிருப்பேன். ஆனால் அவன் எழுப்பிட்டான். அந்த சவுண்டு குரல் கேட்டுடுச்சு. அந்த குரல் கேட்டதுக்கப்புறமா அங்கே படுக்க முடியல. கண்ணை மூடி இந்த கண்ணை திறந்து செயற்கையாக எல்லா வேலையும் செஞ்சு குளிச்சுட்டு கோவிலுக்கு வந்துட்டேன். கிரிவலத்துக்கு வந்துட்டேன். 9 மணி கிரிவலத்துக்கு. என்ன காரணம்னா, நம்ம வீட்டில் ஒரு உற்சவம் நடக்கும்போது நாம் பட்டும் படாமல் இருக்கிறதோ, கண்டுக்காமல் இருக்கிறதோ, இல்லை விலகி நிற்கிறதோ, அதில் எந்த ரீசனும் எனக்கு செட் ஆகலை. அப்போ என்ன ஆகுது, உடம்பு சரியாட்டினாலும் சரி, தூக்கம் இருந்தாலும் சரி, அங்கே போய் நம்ம ப்ரெசன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கிளம்பி வந்துட்டோம். அங்கே எதாவது கட்டாயம் இருக்கா? ஒரு நாள் நான் போகலைன்னா அங்கே எதுவும் கெட்டு போயிட போதா? ஒரு நாள் இல்லை, 1 மாதம் போகாட்டினாலும் எதுவும் கெட்டு போகாது. அந்த மாதிரி தான் சிஸ்டத்தை ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் என்னுடைய எல்லா செயல்பாடுகள்லையும் பார்த்தீங்கன்னா அடியன் இருந்து தான் செய்யணுங்கிறது. இந்த பூஜையை மட்டும்தான் சுவாமி அப்படி வச்சுருக்காங்க. பூஜைக்கும் சரியான ஆட்களை தேடிக்கிட்டு தான் இருக்கேன். சரியாக ஹிந்தி தெரிஞ்சவனோ இல்லை சம்ஸ்கிருதம் தெரிஞ்ச பையனோ டெடிக்கேட்டடாக இருக்கான் அப்படின்னு சொன்னால் பூஜையை சொல்லிக் கொடுத்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு கிரியேட் பண்ண தான் போகிறோம். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். பாக்கி எல்லா விஷயம் பார்த்திங்கன்னா சிஸ்டம் என்னது டிஸ்டர்பாகாமல் வச்சுருக்கோம். நாம் இருந்தாலும் இல்லாட்டினாலும் மெசேஜிலேயே அந்த காரியங்கள் நடக்கும். இதெல்லாம் ஒரு விஷயம். இப்போ இந்த யோகத்தை, ஞான யோகம்தான் ரொம்ப உத்தமமான யஜ்யம்னு 12 யஜ்யத்தில். அந்த 12 யஜ்யம் என்ன? 12 யஜ்யம் என்ன? யஜ்யம்னா என்னன்னா பலனை கருதாது செயல்படுது, கர்மா செய்கிறது. அப்புறம் இப்போ மக்கள் எப்படி இருக்காங்க? பலனுக்காக தான் செய்கிறாங்க. பலன் முடிஞ்சோடனே கட்டாயி போயிடுறாங்க. அதுவும் தவறு. பலனுக்காக தான் செய்வேன்னு நினைக்கிறதும் தவறு. பலன் முடிஞ்ச பிற்பாடு கட் பண்ணிக்குவேங்கிறதும் தவறு. ஏன்னா நீ அவரோட உறவு ஏற்படுத்திக்கணும்னா அதை அதிகரிக்கணுமே தவிர, வேலை முடிஞ்சிச்சு அப்படி நான் கட்டாயிக்கிறேன்னு போனீன்னா அதோடு போயிடுது உனக்கு. அதுக்கப்புறம் உனக்கு வளர்ச்சி இல்லை. நீ இந்த ஒரு நிர்பந்தத்தினால அந்த காரியத்தை பண்ணுற. இந்த காரியம் பண்ணால் இந்த காரியம் நடக்கும்னு நினச்சி பண்ணுற. யாரோ ஜோதிடர் சொல்லியிருப்பாங்க, பரிகாரம் சொல்லியிருப்பாங்க, நீ அதை செய்கிற. பரிகாரம் செஞ்ச அந்த காரியம் நடந்து முடிஞ்ச பிற்பாடு கலட்டி விடக்கூடாது. அது மகா தவறு. உனக்கு பெரிய அரிய வாய்ப்பு அவரோட பயணிக்கிறது. என்ன பண்ணணும்? தொடரணும். வாழ்நாள் ஃபுல்லாக தொடரணும். இந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் அமைவதில்லை. இந்த மாதிரி எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. அந்த மாதிரி நிலையில் யஜ்யமாக செய்ய, உன்னுடைய யோகத்தை யஜ்யமாக செய்ய, யாகமாக செய்ய. எல்லாமே பரம்பரை நோக்கி 12 யஜ்யம் என்னன்னு கேட்டால், ஒன்று தெய்வ யஜ்யம், பூஜை, யோகம், சமயம் பண்ணுறதுக்காக, அதாவது புலன்களை கட்டுப்படுத்துறதுக்காக ஒரு தியானம், அது ஒரு யோகம். அடுத்தது பிரம்மம், சித்த சத்தாக்கணும், அதாவது யோகிகள் போகிறாங்க இல்லையா ஜீவனை சிவமாக்கிறதுக்கு, அது ஒரு யோகம். அப்புறம் இந்திரியங்கள் அதனுடைய இடத்துல அதை இருக்க வைக்கிறது. அதாவது இந்திரிய போகங்கள் போகிச்சாலும் ஈஸ்வர அர்ப்பணமாக போகிக்கிறது. கிடைச்சதா கடவுள் கொடுத்தாரு, எது கிடைச்சதோ அதில் நான் வாழ்க்கை நடத்துகிறேங்கிறது, அது மாதிரி. அப்புறம் போகங்களை போகிக்கிறது, லிமிட்டாக போகிக்கிறது, அதுவே ஒரு யஜ்யம்தான். அப்புறம் திரவியங்களை கொடுக்கறது, பூஜைக்கு கொடுக்கறது, பணம் கொடுக்கறது, பொருள் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள், திரவியங்கள். தவம் பண்ணுறது, ஏதாவது ஒரு தபத்தை பண்ணுறது,
ஜபம், அடுத்தது ஸ்வாத்தியாயம். ஏதாவது ஒரு நாளைக்கு ஒன்றாவது கற்றுக்கணும், டெய்லி கற்றுக்கிட்டே வரணும். அது ஒரு தபம். அப்படியே கற்றுக்கிட்டே வந்தால் என்ன ஆகும், ஒரு நாளைக்கு அந்த கண்டெய்னர் நிரம்பிடும். ஆச்சா. அப்புறம் ஞான விசாரத்தை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்கிறது, அது கூட ஒரு யஜ்யந்தான். அப்புறம் பிராணாயாமம் தான் 11வது இடமா வந்திருக்கு. 12வது இடத்த பிராணாயாமம் இப்போ நம்ம இந்த மந்திரத்துலேயும் பேச போகிறோம். இந்த குண்டலினி ஃபுல்லாகவே பிராணாயாமம் தான் முக்கியமாக. இதில் 12வது யஜ்யம் என்ன அப்படின்னு கேட்டால், நியத்தாகாரம். ஆகாரத்தை நியமமாக சாப்பிடு, ஒரு பிளேட்டோட ஏந்துரு, எக்கச்சக்கமாக ஆர்டர் பண்ணாத, காரம் உப்பு புளிப்பை ஓவராக சாப்பிடாத அப்படின்னு ஒரு சிஸ்டம் வச்சுருக்குல்ல. ஆகார சுத்தின்னு பேர் அது. ஏன்னா ஆகாரத்தினால தான் மனம், மனத்தினால தான் பிராணன், பிராணனால தான் உள்ளுறுப்புகளுடைய இயக்கம். உள்ளுறுப்புகளுடைய இயக்கம்தான் நீ ஆரோக்கியமான உடம்பு வச்சுருக்கியா, சாதகமான உடம்பு வச்சுருக்கியா, பாதகமான உடம்பு வச்சுருக்கியான்னு. அப்புறம் இந்த உடம்பை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணணும், இப்போ நீ சாதகம் பண்ணி மேலே ஏறணும். இந்த அறிவே இல்லை. முதல்ல உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணுங்கிற அறிவே இல்லை. எதையுமே தெரியாமல் தான் தோண்டித்தனமாக எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அப்புறமா எனக்கு உட்காரவே முடியல, சாதகமே பண்ண முடியல. பூஜைக்கு எத்தனை பேர் உட்கார முடியாமல் இருக்காங்க தெரியுமா? நிற்கிறாங்க பூஜையில் நிற்கிறாங்க, நடுவில் செவுறு வச்ச மாதிரி நின்னா எப்படி பூஜை பண்ணுவோம் கேட்டால், எனக்கு உட்கார முடியலைன்னா சேரை போட்டு பின்னாடி கீழே மேடையை விட்டு கீழே இறங்கி சேரை போட்டு உட்காரலாம். அது மாதிரி ஒரு 5 நிமிஷம் வேதம் பேசுகிறோமா, அதை கேட்குறதுக்கு உட்கார முடியல, முட்டி ப்ராப்ளம், நான் நிற்கிறேன் என்னால் உட்கார முடியாதுன்னு பெரிய மகானுபாவுகளாக இருக்காங்க. என்ன பிரயோஜனம்? ஒரு நியத்த ஆகாரம் இல்லை, நியமமான ஒரு முறைகளை எதுவுமே கடைபிடிக்கிறது இல்லை. இது நீ முதல் 50 வருஷம் எப்படி வேணாலும் இருக்கலாம். குரு வந்ததுக்கப்புறம் அவங்க சொல்கிறத எல்லாத்தையும் ஒன்றா வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும். அதுதான் உத்தமம். இல்லை நான் இப்போ தான் அப்படி தான் இருப்பேன், அவர் சொல்கிறத சொல்லட்டும், நான் செய்கிறத செய்கிறேன் அப்படின்னா அப்புறம் பன்னி வாழ்க்கை தான் வாழ வேண்டியது. பன்னி வாழ்க்கை தான். பன்னி சூரியனை பார்க்குமானா பார்க்காது. அரிய உதாரணம் அது. அதை நான் ரொம்ப வரவேற்கிறேன், பாராட்டுறேன். நான் கண்டுபிடிச்சதில்லை, யாரோ சொல்லி நான் கேட்டது. ஏன்னா இந்த பன்னி மேலேயே பார்க்காதுன்னு சொல்லலை, உயர்வான விஷயங்களே அது பார்க்காது, அது பன்னியாக தான் இருக்கும் கடைசி வரை. இதை விட நம்மளை எப்படி வேதம் திட்டம் நம்ம சொல்லுங்கள். இதே மாதிரி யாருமே நம்மளை திட்டிருக்குமா? ஆமாம், நான் அது என்ன புதுசாக சொல்லுதா? இல்லை, இருக்கிறத தான் சொல்லுது. அதனால் இப்போ என்ன விஷயம்னு கேட்டால், அந்த பன்னி வாழ்க்கையை விட்டுவிட்டு நல்ல வாழ்க்கையை வாழுங்க அப்படிங்கிறதுக்கு இந்த 12 யஜ்ஞத்தையும் கடந்தது தான் இந்த ஆத்மாவை, உபாதிகள் எல்லாத்தையும் நான் இல்லை, மனமோ புத்தியோ சித்தமோ அகங்காரமோ சூழ உடம்போ சூட்சும உடம்போ காரண உடம்போ 96 தத்துவங்களோ இதெல்லாம் உபாதி, தோன்றும் நிற்கும் மறையும். எத்தனையோ கோடி ஜென்மா எடுத்திருக்கோம், எத்தனையோ பிறவிகள் பிறந்திருக்கோம். இதெல்லாம் மேலே போடப்பட்ட போர்வை மாதிரி. அந்த போர்வையை கலட்டி தூக்கி எறிஞ்சோம்னா உள்ளே இருக்கக்கூடிய சைத்தன்யமாக நம்ம அறியும் போது அது சத்தோடு சேரணும்னு நினைக்கிறோம் இல்லையா? இந்த 96ஐயும் இந்த ஆத்மாவில் எரிச்சிட்டு ஆத்மாவை பரமாத்மாவில் இருக்கிற ஆத்ம தியானத்தை பரபிரம்ம தியானமாக மாற்றுறது. ஆத்ம தியானம்னு என்னென்னா, சித்து தன்னுடைய பரம்பொருளை ஹிருதயத்திலேயோ புருவமத்திலேயோ தியானிக்கிறது. உபாதிகளை கடந்து அப்புறம் என்னவாயிடும், சித்தானது சத்தாகும். அதில் ஆத்ம விசாரம் நம்பர் 1 இடத்துல இருக்குன்னு பார்த்துட்டோம். இத்தனை யஜ்யம் இல்லை, இந்த ஆத்ம விசாரம் சொல்லக்கூடிய யஜ்யம் மேலானது. யாகத்தை விட, பூஜையை விட, யோகத்தை விட விசாரம் மேலானது. இப்போ இதுக்கு முன்னாடியே இதை ஒரு மாதத்துக்கு முன்னாடி சும்மா நார்மலாக ஒரு அனுமானத்தில் பேசணும். ஒரு 100 கிரிவலம் ஒரு 10 பூஜைக்கு சமம், 10 பூஜை ஒரு வேத விசாரத்துக்கு சமம்னு சும்மா யதார்த்தமாக பேசணும். ஆனால் இப்போது மந்திரமே பகவத்கீதையில் வந்திருக்கு. ஆச்சா. இப்போ நாம் இந்த 11வது விஷயமான பிராணாயாமத்தை பற்றி பேச போகிறோம். பிராணாயாமம் நம்ம அன்றாட செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு அத்தியாவசியமான ஒரு மூச்சு பயிற்சி.
சாதாரணமாக என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன இது வரைக்கும் இந்த பிராணாயாமம் செய்து பழகினதில் கண்ட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், நீ கும்பகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிங்க. ஒரு வருஷத்துக்கு 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ அதை கும்பகம் பண்ணுற இதில் தான் விஷயமே இருக்குது. நீங்கள் உள்ளே வாங்குகிற மூச்சும் வெளியில் இடுற மூச்சும் எல்லாமே சுபாவமாக இருக்கணும். செயற்கையாக இருக்கக்கூடாது, பலாத்காரமாக இருக்கக்கூடாது. பலாத்காரம்னா என்னது? போட்டு கட்டாயப்படுத்தி அதை போட்டு தம் கட்டிக்கிட்டு மல்லு கட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. மெலோடியாக இருக்கணும். யோகம் சுபாவமாக இருக்கணும். அப்படி பண்ணும்போது இந்த பிராணாயாமம், தொடர் பிராணாயாமம் என்ன பண்ணுதுன்னா, இந்த யாக குண்ட மாதிரி சதா நம்மளை விழிப்பு நிலையில் வச்சுருக்கு. முதல்ல விழிப்பு நிலையில் இருந்தாலே நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஸ்தூல உடம்பு என்ன பண்ணுது, சூக்ஷ்ம உடம்பு என்ன பண்ணுது, காரண உடம்பு என்ன பண்ணுது, நாம் எங்கே இருக்கிறோம், என்ன செய்யணும், நிகழ்ச்சிகள்லாம் எப்படி நடக்கிறது, இந்த அப்சர்வேஷன் மைண்டானது நன்றாக வேலை செய்யும். இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஷார்ட் டெம்பர்ன்றான், என்னமோ சொல்கிறான், மூக்கு நுனியில் கோபத்தை வச்சுருக்காங்கிறான், சதா எல்லாத்துக்கும் கோபப்படுறாங்கிறான். அதெல்லாம் என்ன ப்ராப்ளம்? எல்லாம் நோய். அது சதா கோபப்படுறது மகா நோய். அது உன்னுடைய எனர்ஜியை வாழ்நாள் ஃபுல்லாக வீணடிச்சிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். இப்போ எங்களுக்கெல்லாம் கோபம் வராதா? எங்களுக்கெல்லாம் பிரச்சனை நடக்கலையா? என்ன காரணம்? கோபத்தோடு எழுந்தால் நஷ்டத்தோடு தான் உட்காருவேன். முதல் பாயிண்ட்டு, கோபத்தோடு நீ எப்போல்லாம் ஏந்துக்கிறியோ அப்போல்லாம் நீ நஷ்டத்தோடு தான் உட்காருவேன். முதல் பாயிண்ட்டு. உன்னுடைய எனர்ஜி அது இது எல்லாம் நாசமாக போகும். 2வது பாயிண்ட்டு, கோபம் எப்படி வருதுன்னா, உனக்கு சரியான கோல் இல்லைன்னா கோபம் வரும். கோல் இருந்தால் கோபமே வராது. கோல் இல்லாதவன், குரு இல்லாதவனுக்கு தான் கோபம் வரும். குரு இருந்தால் என்ன பண்ணுவாங்க? டியூன் பண்ணுவாங்க. என்னடா 30 வருஷமாக என் கூட வரைய விளங்கவே இல்லைடா, நீலாம் ஒரு மனுஷனடா அப்படின்னு கேட்டால் எனக்கு என்ன வரணும்? அவர் என்னை திட்டாரு அப்படி வரணுமா? அவர் என்ன 30 வருஷமாக தூங்கின்னு இருக்கேன்னு விழிப்பழுகிறதுக்கு இவர் வேறு வார்த்தை என்ன தான் அவர் பயன்படுத்துவார்? நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்கிறாருங்கிற புத்தி வந்துச்சுன்னா பாசிட்டிவ் ஆட்டிடியூட் என்ன பண்ணோம்? ஒரு யோகத்தை பிடிக்கும். 30 ஆண்டுகளாக இருக்கேன், நான் வரேன் போகிறேன் இருக்கேன்னா என்ன பிரயோஜனம்? யாருக்கும், உனக்கும் பிரயோஜனம் இல்லை, வீட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை, நாட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை. நான் அப்புறமா சொல்லுவான், நான் 50 வருஷமாக ஆன்மீகத்தில் இருக்கேன். அது ஒரு பெரிய இது மாதிரி சொல்கிறானுங்க எல்லோரும், நிறைய பேர் சொல்கிறானுங்க. அது என்ன பார்த்து ஏன் சொல்கிறான்னு தெரில. நான் ஆன்மீகமே பேசுறது கிடையாது. ஒருத்தவங்ககிட்டையும் அடியே நான் ஆன்மீகமே பேசுனது கிடையாது. இங்கே தான் பேசுகிறேன், இப்போ தான் பேசுகிறேன், சமீப காலமாக தான் பேசுகிறேன். அது என்னமோ என்னை பார்த்தா அப்படி பேச தோணும். அப்புறம் நான் பதில் சொல்கிறேன்னு வச்சுங்க, அப்புறமா அது ரொம்ப விகாரமாகிடுது. இங்கே போகிறேன், அங்கே போய் பார்க்க போகிறேன், அவரை போய் பார்க்க போகிறேன், இவரை போய் பார்க்க போகிறேன், சித்தர் ஜீவ ஜமாதியை பார்க்க போகிறேன், நவராத்திரியில் ஆட்டம் போட போகிறேன். எல்லாம் ரைட்டு, என்ன பலன்? எல்லாம் ரைட்டுப்பா, ஏதோ நீ எங்கேயோ போகாமல் இதே பண்ணுறீங்க, அது பாராட்டுறேன். அதெல்லாம் பிரைமரியிலே இருக்கிறப்ப முதல்ல ஒரு குருவை பிடிக்கணுங்கிற புத்தி இவ்வளோ நாளாகி வரலையா? ஒரு குருவை பிடிக்கணுங்கிற புத்தி வரலையா இவ்வளோ நாளாகி? 50 வருஷமாக ஆன்மீகத்தில் இருக்கிறேன்னா அப்புறம் ஏதாவது சொல்லிட போகிறேன். 12 ஆண்டுகள் இருந்தால் போதுங்கிறான், 50 வருஷமாக இருக்கிறேங்கிற. அப்போ என்ன அர்த்தம்? நீ எப்படி இருந்திருக்கேன்னு எனக்கு தெரியாதே. நீ உனக்கு அறிவு இருந்துச்சுன்னா, அடுத்தடுத்த நிலையை கரெக்டாக பிடிப்ப. அறிவு இல்லை, சோத்தமைக்கு சாப்பிட்டுவிட்டு டைம் பாஸுக்கு அங்கே போய் உட்காந்து வந்துவிட்டு பெஞ்சை தேய்ச்சி விட்டு அது ஆகா ஓகோ நல்லா சொன்னார்ல, நல்லா என்னவோ நல்லா பேசினார்ல, இதெல்லாம் சொல்கிறான். ஒரு இந்த உயிரை அந்த பரம்பொருளோட சேர்க்கக்கூடிய ஒரு நுட்பமான விஷயத்த அலசி ஆராயிறத நல்லா பேசினார்ல, நல்லா இருந்துச்சுல்ல அப்படின்னா என்ன கதை கேட்குறான்னு அர்த்தம். சோதமிக்கு பையன்னு அர்த்தம். அவன் நல்லா ஃபுல்லாக தின்னுவிட்டு வரதுக்கு முன்னாடி நல்லா தின்னுவிட்டு டைம் பாஸுக்கு இங்கே தூங்குறது, இப்படி தூங்கி விழுறது. எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் ஏன் வரமாட்டேங்குதுன்னு தெரில. அது பிறந்ததுலேருந்தே அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா எங்கேயும் ஒன்றும் உற்சாகமாக செய்வோம்லாம் செய்ய மாட்டோம். நேரமே இல்லை நமக்கு, இது வேறு விஷயம். சரி, இப்போது இந்த பிராணாயாமம் பரமதபக, அதனால் நீங்கள் மெலோடியாக செய்யுங்க. சாதாரணமாக ஒரு பிராணாயாமம் இருக்க, அதை செஞ்சுக்கிட்டே வாங்க. அதில் கும்பகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஆச்சா,
ஆமாம். அப்படி போனால் என்ன நடக்கும்னு கேட்டால் தொடர் பிராணாயாமம் சத்தில் நிறுத்தும், சத்துவகுணத்தில் நிறுத்தும். நீ சத்துவகுணத்தை விட்டு கீழே இறங்க மாட்ட, தமோகுணம் ரஜகுணத்துக்கெல்லாம் இறங்க மாட்டேன். முதல் காரணம். பிராணாயாமம் பரமதமாக சொல்லியாச்சு. தன்னை அறியாத ஆத்மா தான் என்ன பண்ணுது, தன்னை நம்ம அனலைஸ் பண்ணாததுனால தான் அது கட்டப்படுகிறது. நமக்குள்ள பரம்பொருள் இருக்காருங்கிறத அறியாமலையும் அதோட தொடர்பு இல்லாமலும் இருக்கிறதுனால தான் துக்கமும் கவலையும் பயமும் இருக்குது. ஆச்சா. இப்போ மாயாங்கிற இந்த மாயை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? மாயா டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்ரோட கொடுத்துக்கிட்டே இருக்கேன். மாயா பொறுத்த வரைக்கும் சதா ஜீவனை என்ன பண்ணுது, போகத்திலேயே ஈடுபடுத்திக்கிட்டே இருக்குது. மாயாவால் கட்டப்பட்டவன் தான் ஜீவனாகிறான். அப்போது மாயாங்கிறது தெரியலை, மன அலைப்பாயிறது தெரியலை, ஜீவன் போகத்திலேயே நிற்கிறது தெரியலை. அது ஒரு கெட்ட குதிரையாகிடுச்சு. அந்த கெட்ட குதிரையை கட்டுவதற்கு தான் பிராணாயாமம். புரியுதா? சுற்றி வளைச்சி எங்கே வந்துட்டோம் பாரு. கெட்ட குதிரையை கட்டுவதற்கு அதை தான் வாஜி யோகங்கிறத தான் தமிழில் வாசின்னு மாற்றிட்டோம். வாசி யோகம் வாசிங்கன்னு ரொம்ப உலக பிரசித்தியாக இருக்குது. எதிர்பட்ட ஒரு பிராணாயாமம் தான், அதுவும் வேறு ஒன்றும் கிடையாது. அச்சா. தன்னுள் நெருப்பை வைத்துள்ள ஜீவன் 5 நெருப்பு வச்சுருக்கு முக்கியமாக. இந்த 5 நெருப்பையும் என்ன பண்ணணும், இந்த பிராணாயாமத்தினால ஏற்றுனா உள்ளே இருக்கக்கூடிய அடி வயிற்றில் இருக்கக்கூடிய கல்லீரல், மண்ணீரல், அப்புறம் ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய நுரையீரல், இருதயம், அப்புறம் புரோமத்தியில் இருக்கக்கூடிய பிட்யூட்ரி, அப்புறம் மூளை, ஹிப்போதாலமஸ் எல்லாம் சரியாக வேலை செய்யும். ஸோ அக்னியை ஏற்றுறதா அக்னியை அணைக்கிறதா? சம்சாரத்தில் போனீங்கன்னா இந்த வாத்து சொல்லக்கூடாது, அன்னப்பறவைனா என்ன? எதுக்கு அன்னப்பறவைன்னு சொன்னோம் நம்மளை மனுஷனை? விவேகம் இருக்குது அதுக்கு. இதை குடிக்கலாம், இதை குடிக்கக்கூடாதுன்னு, இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாதுன்னு. அதனால் அதை அன்னம்னு சொன்னோம். அதுக்குள்ளே என்ன இருக்கு? நெருப்பு இருக்குது. தண்ணியில் பயணிக்கிறதுன்னு அந்த நெருப்பு அதை என்ன பண்ணிவிடக்கூடாது, சம்சாரத்தில் பயணிக்கிறேன்னு அந்த நெருப்பை அணைய விடக்கூடாது. அதுதான் ஸ்பிரிட்டு, அதுதான் ஃபயர். புரிஞ்சிச்சா? அந்த ஃபயரை அணைக்காமல் பார்த்துக்கிறது பிராணாயாமம். பிராணாயாமத்தை எப்படி வருது பாருங்கள். எப்படி உங்களுக்கு தெரியாமல் இவ்வளோ விஷயங்கள் பிராணாயாமத்தினால் நடக்கிறது நிறைய இருக்குது. 100 விஷயம் சொல்ல முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் 100 விஷயம் சொல்ல வேணாஜி, நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், அதை செய்கிறேன். என் பாலிசி, என்னுடைய பாலிசி. எங்கள் குரு எனக்கு ஒருத்தர் இருந்து எனக்கு உபதேசம் பண்ணுறாருன்னு சொன்னால் முதல்ல டைரெக்டாக விஷயத்தை சொல்லுங்கள். பலனெல்லாம் எனக்கு ஒரு நாளும் வேண்டாம், நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும்னா அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துடும். அவரை போய் அதை அலசி பார்க்குறது, ஆராய்ச்சி பார்க்குறது, கடவுளை போய் சோதிக்கிறது, அப்பா அம்மாவை சோதிக்கிறது, குருவை சோதிக்கிறதெல்லாம் என்னது? மகா அறியாமை, மடத்தனம். புரியுதா? நீங்கள் முன்னாடி வேணால் நீங்கள் எல்லாம் வேணாலும் அனலைஸ் பண்ணிக்கலாம். முன்னாடி வேணால் ஒரு குருவை, நல்ல குருவை, சத்குருவை தேர்ந்தெடுக்கிறதுல கவனம் செலுத்தணும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்பிக்கை வந்துடுச்சுன்னா இடையில ஒரு அணு அளவு கூட சந்தேகம் இருக்கக்கூடாது. சந்தேகம் இருந்ததுன்னா பின்தங்கிடுவேன், வேறு ஒன்றும் இல்லை. கட்டாயிடும், உறவு கட்டாயிடும். அதனால் கடவுள், அம்மா, அப்பா, குரு 3 பேர் இடத்துல சந்தேகம் இல்லாத, இப்போ அடியன் இப்போ சுவாமி சொன்னார்ல, யார் ஒருத்தவன் என்னுடைய திருப்பணியை செய்கிறான், எதையும் என்கிட்ட சங்கல்பம் கேட்குறதில்ல, என்கிட்ட கூலி கூடுன்னு கேட்குறதில்ல, அவன் எனக்கு பிரியமானவன். யார் என்கிட்ட ஃபைட்ஃபுல்லாக இருக்கிறானோ அவன் எனக்கு பிரியமானவன். 2 கருத்து தான் சொல்கிறார் பரம்பொருள். அதே தான் குருவும் சொல்லுவாங்க. இந்த சிஷ்யனை என்ன பண்ணணும்? டெடிக்கேட்டடாக இருக்கணும். அவன் வேற தன்னை 0 பண்ணிக்கணும், அதான் டெடிக்கேஷன். 2வது ஃபைட்ஃபுல்லாக இருக்கணும். உங்கள் குருவை யாராவது விமர்சனம் பண்ணால் கூட அதெல்லாம் நீ பேசுறது உனக்கு தகுதி இல்லடான்னு தைரியமாக சொல்லணும். அந்தளவுக்கு நம்பிக்கை உனக்கு இருக்கணும் முதல்ல. இதெல்லாம் விஷயம் இருக்குது. இந்த 2 தத்துவப்படி இருந்தால் குருவிட்ட ஈஸியாக இடம் பிடிச்சிடலாம். குரு மனசில் இடம் பிடிச்சிட்டா அதுக்கப்புறம் நீங்கள் சித்தி பெறுவதும் முக்தி பெறுவதும் சாதாரண விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் சாதாரண விஷயம். இப்போ பாருங்கள், தத்துவமசியில் வச்சு செய்ய போகிறோம் பாருங்கள். எளிமையான ஒரு யோகமாக அதை மாற்றி காட்டணும் முடிவு பண்ணிட்டேன். சுவாமி நிறைய அட்வைஸ் பண்ணிகிட்டே வராங்க, எல்லாத்தையும் எழுதிக்கிட்டே வரேன். அதுக்கே சந்தோஷமாக இருக்குது. 1 மணி நேரம் போகுது டெய்லி. 1/2 மணி நேரம் ஆரம்பித்து 5 நிமிஷம் மாதிரி போயிடுது.
அதுக்கு அது மூணாவது பீரியட் தான் அதுக்கு கொடுத்துருக்கேன். அது போயிடுது, டைம் போயிடுது. அதனால் இந்த ஃபயரை வந்து சதா பிராணாயாமத்தினால என்ன பண்ணணும், ஃபயர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 96 தத்துவங்களை எரிச்சிடலாம், சைத்தன்யமாகலாம். அதுக்கப்புறம் நீ இந்த சித்தானது குண்டலினியானது நடுநாடி மூலியமாக சகசிராரத்தில் ஏறலாம். அதன் உடலின் பிராணசக்தியை பரப்பி செயல்படுகிறது. சத்வகுணத்தில் விழிப்புடன் இருக்கச் செய்கிறது. பிராணாயாமத்தால் சித்து சதா சத்வகுணத்தில் விழிப்புடன் இருக்கச் செய்கிறது. இப்படிலாம் பார்த்தோம். இப்போ மந்திரத்துக்கு போகலாம். இப்போது சுஷ்கே மலை பிராணாயாமம் பண்ணுறதுனால மலம் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிடும். தூ யோகி ச ஷியாத் கதீஷ் ச சலிதா ததக மலம் உலர்ந்தும் சகல பிராணங்களும் சலித்தா. சகல பிராணங்களும், ஒரு பிராணன் உள்ளே போய் 10 பிரிஞ்சிருக்கா. பிராண அப்பான வியான உதான சமான கிருகரன் நாக தேவதத்தன் நாகன் கிருகரன் எல்லாம் இருக்கா, தனஞ்சயன்லாம் இருக்காங்கல்ல. இவங்க எல்லாருக்கும் வேலை கொடுத்துரும் பிராணாயம். 10 பேர் வேலை செய்கிறாங்க. நீங்கள் நல்லா இருக்கிறதுக்காக 10 பேர் உங்களுக்குள்ளே வேலை செய்கிறாங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த வேலையை பிராணாயாமம் பண்ணுது. ஆச்சா. அப்புறம் அதோகதிம் அபானம் பை ஊர்தவம் குருத்தே பலாத். அப்போ சதா நிறையா கண்டபடி சனப்பணி மாதிரி தின்னுபிட்டு அரை வயிறு சாப்பாடு, 1/4 வயிறு தண்ணீர், 1/4 வயிறு ஆகாயத்துக்கு வெற்றிடம் விடுன்னு சொன்ன எத்தனை வாட்டி சொல்லுது? அப்படி சொன்னதுக்கப்புறம் அப்படி செய்யலைன்னா என்ன ஆகுஞ்சி? அப்படி செய்யலைன்னா என்ன? எப்போதும் ஏப்பம் வரும், எப்போதும் தூக்கம் வரும், எப்போதும் மதன்னு இருக்கும். எதுலேயுமே ஒரு ஈடுபாடே இருக்காது. அடுத்தது எங்கே சாப்பிட்லாம், எப்போ சாப்பிட்லான்னு சிந்திச்சுட்டு வரும். பயிர் பெருசாகிடும். நிறையா புழு பூச்சிகள்லாம் வயிற்றுக்குள்ளே வாசம் செய்யும். குடுத்தனம் இருக்கும். எப்படி வீடு வாங்கினா பள்ளி பூராலாம் இருக்கும், அது மாதிரி வயிற்றுக்குள்ளே என்ன பண்ணோம், பெரிய சாம்ராஜ்யம் உருவாக்கிடும். தேவையா இது? அதனால் என்ன பண்ணோம், அதோகதி அபானம் கீழே போகக்கூடிய அபானனை காற்றை வெளியில் போக விடாமல், கீழே போக விடாமல் ரீசைக்கிள் பண்ணுது. அருமையான வார்த்தை சொல்கிறேன் இது. இந்த பிராணன் உள்ளே போய் பிராணாயாமத்தினால என்ன பண்ணோம், இண்டி இடுக்கு ஓட்ட உடச்சல் எல்லாத்தையும் என்ன பண்ணோம், சரி பண்ணி ஒரு சுத்த விட்டு வெளியேற்றிடும். அதில் ஒரு காற்று பிராணனா சகசிராரம் ஏறுது இந்த நடுநாடி மூலியமாக. அதை பலாத்தா செய்யுது. கம்பல் பண்ணி நீ மேலே ஏறி கீழே போகக்கூடாது, போ அப்படின்னு மேலே ஏற்றுதான் இந்த பிராணன் 9 வாய்க்களையும் 10 வாய்க்களையும் சேர்த்து. அகுச்சனேன தம் பிராகுர் மூலம் பந்தோ அயம் சுட்சதே. இதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டால் அகுஞ்சனேன இந்த மூலபந்தம் பண்ணுறது, ஒட்டியான மத்தியம் பண்ணுறது, யாலந்திரம் பண்ணுறதுனால மேலும் அந்த காற்று உள்ளே இருக்கிற காற்று நல்லா சூடாகி அப்பான ஊர்தவ பூத்வா வகுனினா நல்லா அந்த 5 அக்னியும் நல்லா எரிய ஆரம்பித்து சககச்சதி அதோட ஊர்தவகதியாக வேகமாக மேலேறுகிறது. பிராணஸ்தானம் தத்தோ வகினி பிராணன் அதோட வகினி வெப்பமும் சேர்த்து பிராணாபானோ சத்வரம் ரெண்டும் கலக்கிறது. இப்போ உள்ளே வரும்போது இப்போ மூக்கு இருக்குன்னு வச்சுங்களேன், மூக்கை இறங்கி கழுத்துக்கு கீழே தொண்டையில் வச்சுங்களேன், தொண்டையில் பிராணன் இப்போ கீழ் நோக்கி இறங்க போகுது. நீங்கள் பூரகம் பண்ணுறதுனால உள்ளே இறங்கி அது எது வரைக்கும் போகும்னா நாபி வரைக்கும் போகும். நாபி வரைக்கும் போகுது, இல்லை மூலாதாரம் வரைக்கும் போகிறதுக்கு இல்லை. நாபிலேருந்து தான் பிராணனே சொல்கிறாங்க. மூலாதாரத்தில் அது நிலத்தத்துவம், அதுக்கு மேலே நீர் இருக்குது, அதுக்கு மேலே தான் காற்று. அதனால் நாபியிலேருந்து தான் பிராணனை பற்றி பேசுவாங்க. புரியுதா? அப்போ நாபி வரைக்கும் போகிறப்ப நாபிக்கு கீழே இருக்கிற அப்பான ஸ்தலம் இருக்குது இல்லையா, சுவாதிஷ்டான பிளேஸு, அந்த பிளேஸில் இருக்கக்கூடிய காற்றுலாம் என்ன பண்ணோம், துண்டக்கானம் துணியாக்கணும், ப்ரெஷர் கொடுக்க, ஒரு பக்கம் ப்ரெஷர் கொடுக்க, இன்னொரு பக்கம் மேலே ஏறும். இப்போ இது டச்சார இடம் கீழே அப்பானன் பிராணனும் அப்பானும் இணையிற இடம். அது இணைஞ்சு ப்ரெஷர் கொடுத்து மேலே வருது. புரியுதா? மறுபடியும் சுத்த, மேலேயும் கீழிமா சுத்த, ஒரு பக்கம் வெளியில் போக, ஒரு பக்கம் உள்ளே வர,
மேலும் கீழுமாக சுத்த 10 வாயுக்களும் நல்லா ஆக்டிவேட் ஆக ராஜ உறுப்புகள் சொல்லக்கூடிய 5 உறுப்புகளும் மிகச்சரியாக வேலை செய்ய பஞ்ச அக்னி ஏற்ற உடம்புல நாடி நரம்புகள்லாம் இந்த பிராணசக்தி பரவ 7 தாதுக்களும் பிரகாசிக்க இத்தனை விஷயங்கள் இருக்குது ஒரு பிராணாயாமத்தினால். டெய்லி அடியான் வந்து காலையில் மாலையிலலாம் நான் பண்ணுறதில்ல. காலையில் இது பூஜைக்கு முன்னாடி 2 பிராணாயாமம் பண்ணுவேன். வெயில் காலம்னா ஒன்று தான் பண்ணுவேன். அதுவே எனக்கு ரொம்ப பவரு. ஒரே ஒரு பிராணாயாமமே ரொம்ப பலமுறை சொல்லியிருக்கேன், நான் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஒரே ஒரு பிராணாயாமமே வெயில் காலமாக இருந்ததுன்னா ஒன்றே போதும். மழை காலம்னா 2 பண்ணுவேன். 2 பிராணாயாமம் பண்ணுவேன் பூஜைக்கு முன்னாடி. ஆச்சா, அதுக்கப்புறம் சாயந்தரம் 1 ஹவர் பண்ணுறேன். கேப் விட்டு பண்ணுவேன். இப்படிலாம் உங்களை மாதிரி தீவிர கதியெல்லாம் பண்ண மாட்டேன், மெதுவாக பண்ணுவேன். அந்த நேரத்திலே ஓங்காரம் வரும், பிராணாயாமம் வரும், தியானம் வரும், விசாரம் வரும், எல்லாம் ஏகாந்தமாக உட்காந்துருவேன், ஸ்ட்ரைட்டாக உட்காந்துருவேன். ஆச்சா, சத்வரம் அது வேகமாக இந்த அக்னியோட மேலேறுகிறது. மிலித்வா குண்டலியோடு சேர்ந்து உயிர் சக்தியோட சித்து தான் குண்டலினா நீங்கள் இந்த உபநிஷத்துக்கு குண்டலினி அப்படிங்கிறதுனால குண்டலினி யூஸ் பண்ணுறோம். சித்து தான் குண்டலி, புரியுதா? மிலித்வா குண்டலி எது பிரசுப்தா குண்டலாக்கிருதி. முதல்ல வளையமாக சுற்றிக்கிட்டு தூங்கிட்டு இருந்த அந்த குண்டலியானது மேலேறுகிறது. மேலேற ஏன்னா அக்னியோட உஷ்ணத்தோட சந்தப்ததா நன்றாக சூடுபட்டு அங்கே தண்டத்தினால் அடித்த பாம்பு மாதிரி ஏறினுச்சு. இங்கே வெப்பத்தினால 5 அக்னியும் ஏறதுனால என்ன ஆகுது? சந்தப்ததா பவனே நைவ காற்றோடு சேர்ந்து சாலிதா சலனம் கதியாகிறது. மேலேறி கதினா போக்கு. எங்கே போக்கு? அடைக்கலம் நோக்கி போகுது, சகசிரார்த்தம் நோக்கி போகிறது. பிரசாரிய ஸ்வசரீரம் தூ சுஷ்ம்னா வதனாந்தரே பிரசாரியம். இப்படி அது தன்னை பரப்பி தனது உடல் முழுவதும் ஸ்வசரீரம் பிரசாரியம் உடல் முழுவதும் அந்த காற்று பிராணசக்தியை பரப்பி அப்புறம் சுஷ்மனா வதனாந்தரே சுஷ்மனா முகத்தோட சுஷ்மனாவுடைய கீழே இருக்கக்கூடிய அந்த முகத்தில் அது நுழைந்து இருக்கிறது. இப்போ என்ன பண்ண போகுது? முதல்ல நாபியில் ஒரு முடிச்சு, ஹிருதயத்தில் ஒரு முடிச்சு, அப்புறம் புருவமத்தியில் ஒரு முடிச்சு. புருவமத்தின்னு சொல்ல வேண்டாம், இது கண்டம்னு வச்சுங்களேன், புரியறதுக்காக சொல்கிறேன். பிரம்மகிரந்தி தான் இந்த நாபியில் இருக்கிறது, பிரம்மகிரந்தி. அப்புறம் என்னது? ஆணவம்னா என்னது? மெய்ப்பொருளே ஒன்றுமே தெரில. இந்த நவீன் சொன்னான்ல, எனக்கு நிறைய கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குச்சு அப்படி சொன்னான். ஆமாம், அது ரொம்ப பாராட்டத்தக்கக்கூடிய. அந்த யங் ஏஜில் நமக்கு தெரியலைங்கிறது அவனுக்கு தெரியுதுன்னா அவன் என்ன பண்ணுவான்? சிஷியனாகிறதுக்கான தகுதி பெற்றவன்னு அர்த்தம். கொள்கையும் இல்லாமல் குறிக்கோளும் இல்லாமல் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மூடில் இருக்கிறது வாழ்க்கை அல்ல. அடிக்கடி நான் சொல்கிறது, பக்தர்கள் அது மாதிரி இருக்கக்கூடாது. மாறி அவனே அப்படியே போகிறான். நல்ல பக்தர்கள் என்ன பண்ணணும்? நீ கடவுள், நீ வணங்குற இஷ்ட தெய்வத்தை நீ குறை சொல்லாத நிலைக்கு நீ போகணும். பக்தர்களாக இருக்கிறவங்க நல்ல குருவை நிச்சயமாக ஃபாலோ பண்ணணும், ஒரு யோகத்தில் இருக்கணும். இது நாள் வரைக்கும் அப்படி இல்லாமல் இருந்துட்டு போகலாம், அதெல்லாம் தவறு இல்லை. தெரியாத வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் தவறு கிடையாது. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பிறக்கிறோம் இல்லை, தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் பிறந்திருக்கோம். அதையாவது தெரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் பிறந்திருக்கிறோம். ஏன்னா எப்போ பார்த்தாலும் பூஜை பற்றியே பேசிகிட்டு இருக்கேன்னு ஒருத்தர்கிட்ட கேட்டாராம் ஒருத்தர். பூஜைக்காக தானே நான் பிறந்திருக்கேன் முட்டா பேலை அப்படின்னாராம் அவர். பூஜை செய்ய தானே நான் பிறந்திருக்கேன், வேறு என்ன செய்யணும்? வெங்காயம் வெட்டணுமா இதுக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு? சோம்பேறி பேலை அப்படின்னு நான் சொல்லலை, யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, யூடியூப்பில் இருக்கு. அதனால் என்னாச்சுன்னா இப்போ 3 கிரந்தி. முதல் கிரந்தி பிரம்ம கிரந்தி நாபியில் இருக்குது. அந்த கிரந்தி ஒன்றை மேலே ஏற விடாமல் சாப்பாட்டிலேயே ஒன்று மயக்கத்திலேயே வச்சுருக்கு. தொப்பையும் தொந்தியுமாக இருக்கும். அவன் தெரிஞ்சு இனிமேல் நம்ம லைஃப்பில் ஒன்றும் இல்லை, இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நல்லா சாப்பிட்டு, நல்லா வயிறார சாப்பிட்டு, மனங்குளிர சாப்பிட்டு, இருக்கிற அறுசுவையும் சாப்பிட்டு, நம்ம சாப்பிட்டே செத்து போவான் அப்படின்னு அவன் முடிவுக்கு வந்துட்டான். அதனால் அவனுக்கு ஒரு கொள்கையும் கிடையாது, குறிக்கோளும் கிடையாது, மோட்சமும் கிடையாது.
நீ விழிப்பு நிலையில் இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? விழிப்பு நிலையில் இல்லைன்னா யாருக்கான ஆடு மாடு அப்படி தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு குரு கிடையாது, கடவுள் கிடையாது. உனக்கெல்லாம் இருக்காங்களா இல்லையா? அப்புறம் என்ன நீ என்ன பண்ணுற? நீ எல்லாம் பண்ண 50 வருஷமாக என்ன பண்ண? நீ சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு படுத்து கிடந்துருக்கு ஆச்சா. அதனால் இந்த பிரம்மகிரந்தின்னு சொல்லக்கூடிய அறியாமையை அது கடக்கிறது. அதான் பிரம்மகிரந்தி. அடுத்தது பிரம்மகிரந்தி தத்தோ பித்வா ரஜோகுண சமுத்பவம். தமோகுணத்துலேருந்து இப்போ ரஜோகுணம் வந்தாச்சு. ரஜோகுணம் வந்தாச்சு, ஹிருதயத்துக்கு வந்தாச்சு. ஹிருதயம் வரைக்கும் தான் மனுஷன். ஹிருதயத்தை தாண்டிட்டா தேவன். ஆனால் தேவன் ஆயிட முடியுமா? யார் தடுப்பா? அகங்காரம் முதல்ல தடுக்கும். உன்னுடைய அகங்காரம் இருக்குல்ல, அவர் என்ன எனக்கு சொல்லி தருது, எனக்கு எல்லாமே தெரியும், என் லெவலே வேறு, என்னை பற்றி அங்கே வந்து கேட்டு பாருங்கள். எங்கே வந்து கேட்கணும்? அந்த அகங்காரம் என்ன பண்ணும்? தடுக்கும். இப்போ பூஜைக்கு ஏன் வர முடியல யாராலும்? அகங்காரம் தடுக்குது. எல்லா தேவர்கள் வராங்க தெரியுது, எல்லா ரிஷிகள் வராங்க தெரியுது, எல்லா சித்தர்கள் வராங்க, யோகிகள் வராங்க, எல்லா கடவுளும் வராங்க தெரியுது. ஆனால் என்னால் போக முடியலையே. நான் என்ன பண்ணுவேன்? என் அகங்காரம் என்னை தடுக்குதே. இருக்கானா இல்லையா? இருக்கானா இல்லையா? இருக்கான். அப்படின்னு தானே இந்த குடும்பம், எல்லார் குடும்பமும் நல்லா வாழுமே. நம்ம இன்டென்ஷனாக தானே, நம்ம இன்டென்ஷனாக தானே. இப்போ நம்ம பூஜை வந்து ஒரு பரிகார பூஜையாக இருக்காது. நம்ம பரிகார பூஜையை நடத்தலை. நம்ம சுவாமியோட பிரீத்தியாக இருக்கணும், அடியார்கள் நல்லா இருக்கணும், உற்சவாதிகள் நல்லா ரெண்டே சங்கல்பம் தான், ஆண்டவனும் அடியார்களும் நல்லா இருக்கணும். அதுக்கு என்ன எங்களால் என்ன பண்ண முடியுமோ? ஏன்னா திரவியம்லாம் கொடுக்கணும்னு வேதம் சொல்லுது, பஞ்சமகா யஜ்யம் சொல்லுதா இல்லையா? இறைவனுக்கு 10 ரூபா, குருவுக்கு 10 ரூபா, பித்ருகளுக்கு 10 ரூபா, உற்றார் உறவினருக்கு 10 ரூபா, ஜீவராசிகளுக்கு 10 ரூபா சொல்லுதா இல்லையா? அதெல்லாம் நீ செஞ்சுக்கிட்டே வரணும். நீ யோசிக்கவே கூடாது, இங்கேருந்து தான் எல்லாம் எடுத்து வச்சுருக்க, எந்துன்னு சொன்ன வச்சுக்க ஆபத்து. அவன் சொல்லுது, அதை பற்றி பகவத்கீதையே சொல்லுது. அப்படி உள்ளவன்லாம் அவனுக்கு பரலோகமே கிடையாதுன்னு சொல்லுது. அவனுக்கு குரு வரமாட்டான், ஈஸ்வரன் வரமாட்டான், அவன் இந்த லோகமும் கிடையாதுன்னு சொல்லுது. இந்த பூலோகம் மர்த்திய லோகமும் அவனுக்கு கிடையாது, இந்த பஞ்சமகா யஜ்யம் பண்ணாதவனுக்குன்னு சொல்லுது. அதனால் இப்போ என்னன்னா, இந்த பிரம்மகிரந்தின்னு சொல்லக்கூடிய அறியாமை எல்லா தவறுகளுக்கும் மூல காரணமாக இருக்கிறது. என்னையா பண்ணணும்? சிரவணம் பண்ணு, ஏகாந்தமாக உக்காரு, ஒரு 3 மணி நேரம் உக்காரு, பாக்கி 21 மணி நேரத்தை நீ என்னாவது செய்து தொலை. ஒன்று 3 மணி நேரம் இல்லையா? 8 மணி நேரம் தூங்குற, 8 மணி நேரம் வேலை செய்கிற, பாக்கி நேரம் எங்கே போச்சு? எல்லாத்தையும் தப்பாக செய்கிறது. தலையெழுத்து. இந்த மாதிரி தப்பாக செய்கிறவன்ட்ட போய் ஆச்சாரம் அனுஷ்டானம்லாம் பேச முடியுமா? அதனால தான் அசுரத்தனமாக என்ன பேசுகிறான், எனக்கு ஆச்சாரம் அனுஷ்டானம்லாம் பிடிக்காது, சம்பிரதாயம் பிடிக்காது, வேதம் பிடிக்காது, பூஜை பிடிக்காது, குரு பிடிக்காது, சாமி பிடிக்காது, நான் ஒரு அரக்க குலத்தில் வந்து பிறந்திருக்கேன், நான் இருக்கிற வரைக்கும் அரக்கனாவே கண்டதையும் சாப்பிட்டுட்டு கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு செத்து போவான்னு இருக்கான். அவனை யாராவது மாற்ற முடியுமா? ஆண்டவனாலே மாற்ற முடியாது. அதனால தான் என்ன பண்ணுறாரு, எங்கேயாவது பிறந்து தொலைப்போ, அடிபட்டு உதப்பட்டு வா, என்னைக்காவது ஒரு நாள் தேடுவேன், என்ன அன்றைக்கி உனக்கு உபச்சாரம் பண்ணுறேன்னு என்ன பண்ணுறாரு சுவாமி? இதாங்க நடந்துக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியாது, இதான் நடந்துகிட்டு இருக்கு. இவனையெல்லாம் திருத்த முடியாதுன்னு தான் ஜென்மா போடுது. எது தெரியுது நமக்கு? பூஜை பண்ணிவிட்டு இது தீபத்தை வச்சுருக்கோம், அதை எடுத்து ஒருத்தன் வச்சு சுற்றுறான் சாமி. எல்லாம் விஷயம் தெரிஞ்சவன் தான். கேட்டால் எனக்கு தெரியாதுங்கிறான். சுத்தம் மட்டும் தெரியுது அவனுக்கு. முட்டா வேலை கேட்க வேண்டாமா? உங்கள் வீட்டில் வந்து நான் வந்து ஆரத்தி எடுத்து சுற்றட்டுமா? நேற்று முந்தின நாளாக நடந்துச்சு. என்னடான்னு கேட்டால் எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிறான். வயசு 65-70 வயசு எருமை மாட்டு வயசு மாதிரி இருந்துக்கிட்டு, எருமை மாடை விட மோசமாக இருந்துக்கிட்டு, அப்புறம் என்ன சொல்கிறது,
கோபமாக வருது. அதெல்லாம் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது தம்பி. யார் வீட்டு பொருள் எடுத்து யார் சுற்றுறது? நாங்கள் பணம் செலவு பண்ணி வாங்கி வச்சுருக்கோம். எனக்கு தெரியாதுன்னா என்ன அர்த்தம்? தெரியாது அவனுக்கு, தெரியாது அவனுக்கு தெரியாத உன் பாக்கெட்லேருந்து நான் பணத்தெல்லாம் எடுத்துக்குவா சொல்லு. இது உன் பாக்கெட்டாயா? என்ன சொல்லவே கூடாது. தெரியாமல் எடுத்து வச்சுக்கிட்டேயான்னு சொல்லட்டுமா? நான் உனக்கு தெரியாதுன்னு நானும் ஈக்குவலாக அதே மாதிரி செய்வேன். மோசமானவன் நான். ஏற்கனவே நான் கேடு கட்டவன்னு நான் சொல்லியிருக்கேன். என்ன அது நல்லவன் தான் நல்லவனாக இருக்கணும். என்ன அயக்கித்தனம்? பூஜை முடிச்சு ஆரத்தி எடுத்தோம். என்ன தெரியுமா செய்யும் மக்கள்? சரி நம்ம எல்லோரும் அதே மாதிரி செய்யணும் போல இருக்குன்னு நம்ம தான் ஆட்டு மந்தையாக இருக்கமே. நம்ம அந்த ஆரத்தி எடுத்து அதுவும் 10 வாட்டி சுற்றணும். அப்போ நீங்கள் ஒன்று தான் சுற்றணுமா அப்படி கேட்குறான் வச்சுக்க. அப்போ யார் சுற்றணும்? நீ சுற்று, நான் பக்கத்தில் நிற்கிறேன். நாளைக்கு வரமாட்டே நீ. என்ன வாழ்க்கை இது? எவனும் சொல்கிறது இல்லை, சொன்னால் பிடிக்காது. அதனால தான் கடவுள் என்ன பண்ணி வச்சுருக்காரு, நம்ம கூட யாரையும் சேர விடாமல் வச்சுருக்காரு. ஆத்மா அசங்கக, யாரு கூடயும் சேராத, கெட்டு போயிடுவ. ஏன்னா இங்கே ஒன்று வேலை, அங்கே ஒன்று வேலை, அங்கே ஒன்று வேலை, மாற்றி மாற்றி பேசி பொய்யை பிரட்டும் திரட்டும் உருட்டும் புரட்டும் தலையடிச்சு. இதுக்கெல்லாம் காரணம் ஆணவம் சொல்லக்கூடிய அவித்யா. அந்த கிரந்தியை கடந்து அடுத்தது ரஜோகுணத்துக்கு வந்து சுஷ்ம்னாவதனே சீக்கிரம் வித்யுல்லேக்கேவ சம்ஸ்பிருதி புரேத்து. நடுநாடியில் வித்யுல் ஒரு மின்னலை போல, ஒரு வித்யுத் இருக்குல்ல, ஒரு மின்னலை போல ஸ்பரித்தமாகி உற்பத்தியாகி மேலே ஏறுவது விஷ்ணு கிரந்தி. விஷ்ணு கிரந்தி என்னது? கர்மா. எப்போ பார்த்தாலும் என்ன சொல்லுவான்? வேலை வேலை வேலைம்பார். அவர் என்ன தான் அப்படி வேலை செய்கிறாரோ தெரில. எப்போ கூப்பிட்டாலும் எனக்கு வேலை இருக்குது வேலை இருக்குது. எத்தனை வயசு வரைக்கும்? அது நான் சொல்லவே முடியாது. என் கர்மா பற்றி உங்களுக்கு தெரியாது, என் கர்மா பற்றி எனக்கு நல்லா தெரியும். நான் எங்கே வேணாலும் போவேன், எங்கே வேணாலும் வருவேன், எப்படி வேணாலும் இருப்பேன். அது என் கர்மா. சரிடா, கர்மாங்கிறியா, அதுலேருந்து வெளியில் வர வேண்டாமா? அது வந்து சுவாமி எனக்கு அது சரி பண்ணுவார். யாரை வச்சு பண்ணுவார்? அவர் 4 கையை வச்சுக்கிட்டு வந்து உனக்கு உபச்சாரம் பண்ணுவாரா? யாராவது ஒரு நட்பு மூலியமாக உனக்கு என்ன பண்ணுவார்? கண்ணை திறந்து விடுவார். பக்குவப்பட்டுருந்தால் தெரியும் இதெல்லாம். அந்த விஷ்ணு கிரந்தி கர்மாங்கிற கிரந்தியை அவித்யா தாண்டி கர்மாவை கடக்கிற. இப்போ நீ கர்மாவை கடக்கிறதுக்கு ஈஸியான வழி என்ன சொன்னேன் உங்களுக்கு? கர்மாவை கடக்கிறதுக்கு ஈஸியான வழி கர்மத்தை யோகமாக பண்ணணும். அவன் செய்கிறான், என்னை வைத்து செய்கிறான். அந்த வேலையை கரெக்டாக பக்தி ஸ்ரத்தையோடு பண்ணணும். அவன் அலட்சியமாக செய்யக்கூடாது. அவன் வேலை அவன் செய்கிறான், என்னை வைத்து செய்கிறான். ஒரு நிபுணத்துவம் இருக்கணும், ஒரு பிரியம் இருக்கணும், ஒரு பூரணம் இருக்கணும். அதில் பலனை எதிர்பார்க்கக்கூடாது. அவன் செய்கிறான், என்னை வைத்து செய்கிறான்னு நீ செஞ்சீன்னா அது உனக்கு என்ன கொடுக்கும்? யோகத்தை கொடுக்கும். இப்போ யோகாங்கிறதே நிறைய பேருக்கு என்னன்னே தெரில. சாமி கும்பிட்றேன்னு என்ன பண்ணுறான்? ஏதோ பண்ணிட்டு கிடக்குறான். அது பேர் விஷ்ணு கிரந்தின்னு பேர். அந்த கிரந்தியை நீ, அதாவது ஸ்தூல உடம்பு பிரம்மாவை கடந்தாச்சு, இப்போ விஷ்ணு சூக்ஷ்ம உடம்பு அவித்யா கடந்தாச்சு, இப்போ கர்மாவை கடக்கிற. பிராணாயாமத்தினால தான் கடக்க முடியுது. இந்த உடம்புக்குள்ளே சொல்கிறேன், சுஷ்ம்னாலேருந்து மேலே ஏறுறதுக்கு. அதுக்கப்புறம் விஷ்ணு கிரந்தி பிரயாத்தியுச்ச சத்வரம் கிருதி சம்சிதாக. அந்த விஷ்ணு கிரந்தியை தொலைச்சி ஹிருதயங்கக்கூடிய இதயத்தை கடந்து சம்சிதாக உட்கார்றது, இதயத்தை கடந்து உட்கார்றது. அதுக்கு மேலே அமர்ந்ததுக்கப்புறம் ஊர்தவகதி மேலே பார்க்குறது. மேலே என்ன பார்க்க? யார் மேலே பார்ப்பா? மனிதர்கள் அல்லது தேவர்கள். மனிதர்கள் மேலே பார்க்க மாட்டான். மனிதர்கள் வாயும் வயிறும் தான் மனிதனுக்கு. வாயும் வயிறும் இதெல்லாம் யாரும் உங்களுக்கு எடுத்து சொன்னால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. என்ன வாயும் வயிறும்? வாயில் போட்டால் வயிற்றுக்குள்ளே போய் அது ஜரித்து ஏப்ப விட்ருவான்.
அது எதாக இருந்தாலும் சரிச்சிடும். அந்த ஊர்தவ கதி அங்கேருந்து மேலே ஏறினா தேவன், புரோமதிக்கு வந்தால் நீ தேவன். தேவன்னா கடவுள், தேவதைகள்லாம் இருக்குல்ல, இத்தனை அட்மின் இருக்காங்கல்ல உலகத்தில், இவ்வளோ கடவுள் கும்பிட்றல்ல, எல்லோரும் ஒரு அட்மின். எல்லா அட்மினுக்கு மேலே பராசக்தி இருக்கா, பராசக்திக்கு மேலே பரபிரம்மம் இருக்குது. புரியுதா? பராசக்தி என்னது? தோன்றுவது பராசக்தி. பொட்டன்ஷியலாக இருக்கக்கூடிய பரம்பொருள்கிட்ட உள்ளே இருக்கும்போது, தோன்றாமல் இருக்கும்போது பொட்டன்ஷியலாக இருக்குது, வெளியில் வரும்போது கைனெட்டிக்காக ஆகுது. மேனிஃபெஸ்டேஷன் ஆகும்போது அந்த ஆற்றல், நிலையான அந்த ஆற்றல் இயக்க ஆற்றலாக மாறுது. புரியுதா? செயல்படும் சக்தியாக மாறுது. அது பேர் கைனெட்டிக் பவர்னு பேர். அசையாமல் இருந்தால் பரம்பொருள் மாதிரி பொட்டன்ஷியல் பவர். இது புரியுதா? இப்போ ஊர்தவம் கச்சதி, இப்போ புருவமத்திக்கு ஹிருதயத்துலேருந்து புருவமத்தியை பார்க்குது, மேலே ஏறணும். அதாங்க வாழ்க்கை. மனுஷனாக இருந்தால் உயர்ந்து காட்டணும். ஊர்தவ கச்சதி யச்சாந்தே, அதனுடைய முடிவில் ருத்ரகிரந்தி புருவமத்தியும் இப்போ கிடக்கணும். ருத்ரகிரந்தின்னு சொல்லக்கூடிய மாயா. இப்போ பார்த்தோம்ல, மாயானா என்னது? ஒன்றை மறைக்கும், உண்மையை மறைக்கும், பொய்யை மெய்யாக காட்டும். உண்மையை, பரம்பொருள், உனக்குள்ளே இருக்கிற பரம்பொருளை மறைக்கிறது, பொய்யான ஜகத்தை நம்பிக்கை வர மாதிரி உங்களுக்கு காமிக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ இது நாள் வரைக்கும் வேதாந்த கிளாஸ் வர வரைக்கும் உங்களுக்கு தெரியாத இந்த ஜகத்து வந்து தோன்றும் நிற்கும் மறையும், அது பின்னாடி போனால் அது நம்மளை நடுத்தரில் விட்டுறணும் உங்களுக்கு தெரியாது. தெரியுமா? தெரியாதா? தெரியுமா? தெரியாதில்ல. அப்போ பொய்யை தானே டார்கெட் பண்ணுறோம். அதுக்காக உயிரே கொலையை பண்ணுறானா இல்லையா? பஞ்சமா பாதகமே பண்ணுறானா இல்லையா? டார்கெட்டே தப்பான டார்கெட்டுங்கிறது அவனுக்கு தெரியாமல் டார்கெட் பண்ணுறானா இல்லையா? நான் 1000 கோடி சம்பாதிக்கணும், என் பரம்பரையிலே நான் தான் பெரிய ஆளாக இருக்கணும், நான் 27 கிலோ தங்கம் வச்சுருக்கணும். அஞ்சு பீரோ ஃபுல்லாக ஜீரோவாக வச்சுக்கணும். நீ ஜீரோ என்ன வச்சுருக்க? பீரோக்குள்ளே பீரோ ஃபுல்லாக என்ன வச்சுருக்க? பீரோ ஃபுல்லாக ஜீரோ. கண்ணை மூடி சொல்லலாம். அதெல்லாம் உன் கூட வருமா? உன் கூட ஒன்றுமே வராது. 50 வயசுக்கு மேலே அடுத்த ஜென்ரேஷன் கவுண்ட் பண்ணும். எவ்வளோ நகை இருக்குது வீட்டில், பையனாக இருந்தால் எவ்வளோ டாக்குமெண்ட் வச்சுருக்காரு அப்பா, யார் யார்கிட்ட என்ன ப்ரோ நோட்டு எழுதி கொடுத்துருக்காரு, உயிர் எழுதி வச்சுருக்காரு, எங்கெல்லாம் இடம் வாங்கி வச்சுருக்காரு, இப்போ இருக்கிற வீடு என்ன வேல்யூ பெறும், அவன் நான் போட்டுருவான், மார்க் போட்டுருவான், அவனுக்கு கவுண்ட் பண்ண எல்லாம் நடக்கும். அவனுக்கு அதெல்லாம் யாருமே சொல்லித்தர வேண்டாம். கடவுள் பற்றி எதாவது தெரியும், அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஊர்தவ கச்சதி யச்சாந்தே ருத்ரகிரந்தி, அதையும் கிடக்கணும். இதுதான் விடுதலை. இந்த 3 கட்டு, இந்த மாயையை இதுதான் இது பண்ணுது, இது பின்னாடி நம்ம போகக்கூடாது அப்படிங்கிற அறிவு இருந்தால், யார் மாயை ஏமாத்துது? முட்டா பயலை தான் ஏமாத்துது. 2வது தகுதி என்ன தெரியுமா? முதல் தகுதி வந்து முட்டா பயலாக இருக்கணும். 2வது தகுதி வீக்காக இருக்கணும், சபலமாக இருக்கணும். பலகீனமாக இருக்கான்ல, அந்த பலகீனமான பயலையும் முட்டா பயலையும் ரம்மி ஆடுன்னு என்னது 108 மெசேஜ் போடுவோம் உனக்கு. நான் உனக்குள்ளே உன் அக்கௌண்ட்டில் 11,000 போட்டிருக்கேன், அதை எடுத்து ரம்மி ஆடி நாசமாக போ, நீயும் உன் குடும்பத்தால் தெருவில் நில்லு. இந்த மெசேஜெல்லாம் இந்த மாதிரிலாம் குறுக்கு வழியில் பண்ணுறவனுக்கெல்லாம் சாபந்தான் வரப்போகுது. எவ்வளோ பேர் அப்படி தான் போவான். அது ஏன் நம்ம இவர் கத்துறவங்க எவனும் காது கொடுத்து கேட்க மாட்டான். நான் 5 வருஷமாக கத்தின்னு இருக்கேன். பரவாயில்ல, 3000 பேர் கேட்குறாங்களா, அது போதும் நம்ம மோரக்கட்டைக்கு. அது 1000 வருஷம் வேலை செய்யும். அது தெரியுமா? யாரை மாயை ஏமாற்றும்? முட்டா பையில தான் ஏமாற்றும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு முட்டா பையனா என்ன தெரியுமில்ல அர்த்தம்? மெய்யறிவே கிடையாது அவனுக்கு. பொய்யறிவு நிறையா வச்சுருப்பான், ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பான், எக்கச்சக்கமாக வச்சுருப்பான். மெய்யறிவே அவனுக்கு பிடிக்காது. முதல்ல அவங்களே சேரவே மாட்டான். நீங்கள் வேணால் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் புத்திசாலியாக முட்டாளானுங்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன்.
உங்கள் செல்லில் இருக்கிற 300 நம்பரில் ஒரு 10 பேருக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு பூஜைக்கு வாடான்னு கூப்பிட்டு பாருங்கள். அதில் யார் யார் முட்டா பையன்னு தெரிஞ்சிடும். ஒரு 10 பேருக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு கிரிவலம் வாடான்னு கூப்பிட்டு பாருங்கள். அதில் எவன் முட்டா பையன்னு தெரிஞ்சு போயிடும். அப்புறம் ஒரு ஃபோனை பண்ணி 10 பேருக்கு ஃபோனை பண்ணி வேத விசாரம் நடந்துட்டுருக்குடா வாடா அப்படின்னு கூப்பிட்டு பாருங்க. 3ஐயும் அப்புறமா ஃபில்டர் பண்ணி பாடுங்க. 30 பேரில் எத்தனை பேர் அறிவாளி? இப்போ தெரியுதில்ல? சும்மா செஞ்சுப்போம். எவ்வளோ டைமா? 1 வருஷம் டைம் தான். வரவே மாட்டான். ஏன் முட்டாவை எப்படி வருவான்? கண்ணு மறைச்சி வச்சுருக்கு. அதான் இந்த 3 கட்டு கட்டி வச்சுருக்கு, 3 திரையை போட்டு வச்சுருக்கு. ஏன்னா அவர் முக்கியமான வேலையில் இருக்கார். அங்கே போகணும், இங்கே போகணும், இங்கே போகணும், அங்கே போகணும். அவர் எவ்வளோ கமிட்மெண்ட் வச்சுருக்காரு தெரியுமில்ல? அடுத்த 30 வருஷத்துக்கு அவர் பிஸியாக இருக்கிற மாதிரி கமிட்மெண்ட் வச்சுருக்காரு. நிற்கிறதுக்கு நேரம் இல்லை, செய்கிறதுக்கு வேலையும் இல்லை. டேஸ் நிற்கிறதுக்கு நேரமும் இல்லை, செய்வதற்கு வேலையும் இல்லை. டேஸ் இந்த 3 கிரந்தியும் பிராணாயாமத்தினால ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்பு, வேறு ஒன்றும் இல்லை. இந்த 3 வர்றது எல்லாத்தையும் நீங்கள் இதோட பொருத்தி பார்த்தா பொருந்தும். ஸ்தூல ஆணவம் கர்ம மாயை தான் முதல் காரணம், அதுதான் கட்டு. அப்புறம் ஸ்தூல உடம்பு ஒரு கட்டு, சூக்ஷ்ம உடம்பு ஒரு கட்டு. இப்போ இந்த 3 உடம்புல இருக்கிற வரைக்கும் உனக்கு நோய். இப்போ ஸ்தூலமாக நம்ம தொண்டை இன்ஃபெக்ஷன் ஆகி குரல் வராமல் தடுக்குது. நம்ம நிற்கிறோமா? நிற்க மாட்டோம். ஏன்? ஸ்தூலத்திலையும் இல்லை, சூக்ஷ்மத்திலையும் இல்லை, காரணத்திலையும் இல்லை, துரியத்தில் இருக்கிறோம். உடம்பு ஒரு வாரமாக சரியில்லை, பூஜை நிறுத்தினோமா? அது பக்கம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும். என்ன நீ பெருசாக கிழிச்ச? 3 வேளை சாப்பிட்றதுக்கு எதாவது செய்யணுமா வேணாமா? நீங்கள் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், ஓப்பன் ஹார்ட்டாக சொல்கிறேன், நீங்கள் 3 வேளை சாப்பிட்ற தண்டமோ தண்டம். நீங்கள் சாப்பிட்ற நியாயமாக 2 வேளை தான். அது ஒரு பிளேட்டோடு ஏற்றுக்கிறது உத்தமமான சாப்பாடு. வேறு ஈஸியான பாயிண்ட்டு நான் சொல்கிறேன். 3 வேளை சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை. சும்மா எப்போ பார்த்தாலும் அறிவில்லாமல் இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி வேற கேட்குறது. நீ என்னப்பா பண்ண? சாப்பாட்டில் டெவலப் பண்ணுறாங்க. எப்படி 3 கிரந்தி என்ன பண்ணுவோம்? இன்னும் கொஞ்சம் இறுகிடும். இவனை நல்லா சிக்கியிருக்கான், நம்மள்ட்ட வந்து ஒருத்தன் சிக்கியிருக்கான், ஃப்ரீயாக இருந்தால் வாடா மாப்பிள்ள அப்படின்னு சொன்ன மாதிரி சாப்பாடுக்கு என்னங்க இவ்வளோ கர்மம்? அது சொல்லுது பாருங்கள், யாகம்னு சொல்லுதுங்க. நியத்த ஆகாரம், முறையான சாப்பாடு நீ சாப்பிட்டீங்கன்னா அதுவே ஒரு யாகம்டா அப்படின்னு சொல்லுது. நான் சொல்லலை, மகாவிஷ்ணு சொல்கிறார். 12வது யஜ்யமாக அது சொல்கிறார். 39வது மந்திரம் அது. ஆச்சா? இப்போ 2 வேளை நீங்கள் செய்கிறதுக்கு, நீங்கள் செய்கிற சாப்பாடு நீங்கள் செய்கிறதுக்கு சாப்பிடவே கூடாது. மறுபடி பார்த்தா ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிட்டா போதும். என்ன அது வரைக்கும் நான் இருப்பேன். நான் இருந்து என்ன பண்ண போகிறேன்? நீ சரி போனால் போகுது. 2 வேளை சாப்பிடு, அதை அளவாக சாப்பிடு, ஒரு பிளேட்டோட ஏந்துரு. இல்லையா பசிச்சா சாப்பிடு. இப்போ என்ன தெரியுமில்ல, போர் அடித்தா சாப்பிட்றான். டைம் பாஸ் பண்ணுன்னா ஏதாவது ஒன்று பண்ணி 2 மணி நேரம் சமையல் பண்ணி 5 நிமிஷத்தில் சாப்பிட்றான். ஆமாம், அவங்க சமையல் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க? 9 மணிலேருந்து 12, 1 மணி வரைக்கும் சமையல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பண்ணி முடித்தாங்க. இவர் வந்து எவ்வளோ நேரத்தை சாப்பிட்றாரு? 5 நிமிஷம் சாப்பிட்டு இது உப்பாக இருக்குது, இது கருப்பாக இருக்குது, இது வெளுப்பாக இருக்குது, இது பச்சையாக இருக்குது சொல்கிறாரா இல்லையா? சோம்பேறி பயலில் இதெல்லாம் கவனம் வரும். சோம்பேறி பயலுக்கு சாப்பாட்டில் தான் கவனமே இருக்கும். போதுமா? இது இந்த ஃபார்முலாலாம் பழமொழிலாம் நம்மளே கண்டுபிடிச்சிருக்கோம் வச்சுங்க. சோம்பேறி பையன் சாப்பாட்டில் கவனம் செலுத்துவான். போதுமா? இது சரியில்லை, அது சொத்தை, இது புளியங்கா. நீ செய்கிற வேலைக்கு அது பத்தாதா? அது கடவுளே கொடுக்குறாரு உனக்கு, அதையும் குறை சொல்கிற. என்னாச்சு? கிரந்தி தாண்டியாச்சா? புரோமத்தியம் தூ சம்பித்திய யாதி. இப்போ புரோமத்தியில் உன் கவனம் எல்லாத்தையும் கடந்து சம்பித்திய தொலைச்சிக்கொண்டு
சீத்த சுபமண்டலம், சீதாம்சு மண்டலம், முதல்ல சந்திரமண்டலம், பூர்வமத்திலேருந்து மேலே சகசிராரம் பயணிக்கிற. அநாகத்தாக்கியம் சக்கரம் தலே ஷோடச வியூத்தம், 16 இதழ் கொண்ட தாமரை, பூர்வமத்தில் 2 இதழ், அதுக்கு மேலே 16 இதழ். அங்கேயும் அநாகத்தம் ஓங்கார சவுண்டு கேட்குமா. ஷோடச யுத்தம் தத்ர சீதாம்சு சம்ஜாத்தம், அங்கே குளிர்ச்சியான ஒரு நிலை இந்த சித்தானது அனுபவிக்கும். இந்த சித்து பல நிலைகளை கடந்து போனோம். சந்திர மண்டலம், சூரிய மண்டலம், அக்னி மண்டலம்லாம் கடந்து எங்கே போகுது? பரம்பொருளை நோக்கி போகுது. நீ பக்தியாக இருந்தால் சித்தாயிட்டால் இதெல்லாம் சுடாது. பக்தி இல்லை அல்லது விசாரம் இல்லை, நீ சித்த ஆகாமல் மேலே போக முடியாது. அதான் விஷயம். ஏன்னா எல்லாம் சுட்டு கீழே இறக்கி விட்டுரும். அதனால் சைத்தன்யமாக ஆகணும். தத்ர சீதாம்சு சஞ்சாத்தம் திரவம், அங்கே நன்றாக குளிர்ச்சி நிலையில் சோஷயதி, நல்லா தன்னை உலர்த்திக்கிட்டு, நல்லா குழுங்குழுங்கிற ஏசியில் சுயம் நல்லா உலர்த்திக்கிட்டு, நல்லா ட்ரையாக சலித்தே பிராண வேகேன ரத்தம் பித்தம் ஸ்வகிரகாத்து, இந்த பித்தம் ரத்தம் இது எல்லாத்தையும் கடந்து சூரிய நிலை, பித்தம்ங்கிறது சூரியனை சம்மந்தப்பட்டது என்ன, அது அடுத்த நிலைக்கு சூரிய மண்டலத்துக்கு போயாச்சு. இது வரைக்கும் இருக்கட்டும். மந்திரம் 70. படிச்சு கிழிச்சு தள்ளிட்டேன். அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல. ஜிவேல் முருகனுக்கு.